பௌத்தத்தின் வேர் அது எங்கிருந்து தொடங்குகிறது அப்படின்னா, தமிழ்நாட்டில இருந்து பாண்டிய நாட்டிலிருந்து தான் தொடங்குது. இன்று இந்த பௌத்தம் தமிழ்நாட்டில தான் தோன்றிச்சு அப்படிங்கிறதற்கான அடையாளங்கள் தமிழர்கள்ட்ட விட்டு வச்சிருக்காங்களா அப்படின்னா இல்ல. ஏன் இல்ல அப்படின்னா, தமிழனுடைய இறையாண்மை, ஆட்சி செய்யும் உரிமை தமிழன்கிட்ட இல்ல. அதன் விளைவாகத்தான் இந்த உண்மையெல்லாம் நமக்கு புலப்படுறதில்ல. புலப்படாதபடிக்கு அதெல்லாம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. பௌத்தன் அப்படிங்கிற அந்த கடவுள் நிலையை அடைந்தவன் வேற யாரும் இல்ல, அது பறையன் தான். அதுவும் பாண்டிய நாட்டில் உருவெடுத்த பறையன் தான். பறையன் என்கின்ற சொல்லு சூரியனை குறிக்கும் சொல். அதே பெயர்தான் இந்த ஆதி மாந்தனுக்கும். இது சரியான முறையில யாருக்கும் புலப்படாதபடிக்கு மடை மாற்றப்பட்டு மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை இந்த தமிழர்கள் உணரணும். பௌத்தம் அப்படிங்கிறதுக்கும் சிவனியம் அப்படிங்கிறதுக்கும் அதிகமான வேறுபாடுகளோ அது தொடர்பில்லாத நிலையோ கிடையாது. அது இதோட தொடர்புடையது, இது அதோட தொடர்புடையது அப்படிங்கிறத இந்த தமிழர்கள் புரிஞ்சுக்கணும். பொதுவா ஆன்மீகத்தை இழந்த இந்த சமூகமும் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்க முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழர்கள் ஆட்சி அதிகாரங்களை இன்று மீண்டும் கைப்பற்ற முடியாது போனதற்கு காரணம் இவங்க ஆன்மீகத்தை இழந்தது தான். மாற்று மதங்களை தழுவுனது, தன்னுடைய மார்க்கத்தை பின்பற்றாதபடிக்கு மழுங்கி போனது, மழுங்கடிக்கப்பட்டது, பல காரணங்கள். இதை இந்த தமிழ் சமூகம் புரிந்து கொண்டு ஆன்மீகத்தை கையில் எடுக்கணும். ஆன்மீகம்னா நம்மளுடைய பாரம்பரிய ஆன்மீகம். வெளிநாட்டுக்காரன் நமக்கு படிச்சு தந்த ஆன்மீகம் கிடையாது. நமது தமிழர்களின், பறையர்களின், பறையன்னாலும் தமிழன்னாலும் வேறு வேறு இல்லை. அதையும் இந்த தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பறைமொழி என்றாலும் தமிழ் மொழி என்றாலும் ஒன்றுதான். பறை என்றால் சூரியன், மூலவன், முதல்வன், இறைவன். அந்த இறைவனுக்கு பறையன் என்றும் பெயர், தமிழன் என்றும் பெயர். ஏன் தமிழன் என்றும் பெயர், பறையன் என்றும் பெயர்? அவன் தம்மிலானவன், நமக்குள்ளானவன். அகத்தியன், அகத்தியன்னாலும் பறையனைத்தான் குறிக்கும், அந்த சிவனைத்தான் குறிக்கும், சூரியனைத்தான் குறிக்கும். அகத்தியன் என்றாலும் சிவனே. அவனுக்கு ஆயிரக்கணக்கான பெயர்கள், 1000 பேர் நம்மளே சொல்ல முடியும், அதற்கு மேலாகவும் சொல்ல முடியும். அது சிவனோட, சூரியனோட பெயர் தான் அப்படிங்கிறத சொல்லி விளக்க முடியும் நமக்கு. அதுபோன்று அந்த சூரியனை அடிப்படையாக வைத்து, சூரியனையும் சந்திரனையும் அடிப்படையாக வைத்து தான் இறை வணக்கம் தொடங்கியது. இந்த இரண்டையும் வைத்துதான் ஆன்மீகம். இதை புரிஞ்சுக்கிறதுல தான் நமது ஆன்மீகமே இருக்கு. இந்த பூமியிலான மனிதர்களுடைய ஆன்மீக அறிவு என்பது இந்த இரண்டையும் பற்றி புரிந்து கொள்வது. சூரிய சந்திரன், சிவச்சந்திரன், இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா? இந்திரன் சந்திரன்றோம். இந்திரன்னா யாரு? இயக்குறவன், சூரியன். சந்திரன்னா பிறையன், பிறை. இந்திரன்னா பறை, சந்திரன்னா பிறை. இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். தமிழை நல்லபடியா கற்று தமிழை
தோண்டினாலே இதெல்லாம் இந்த தமிழர்களுக்கு புலப்படும். இந்த எல்லா தமிழன் உண்மையிலே தமிழனுக்கு பிறந்திருந்தா அவனுடைய மரபுல தமிழ் இருக்கும். அவன் தமிழை வெளியே போய் கத்துக்க வேண்டியதில்லை. அவன் தியானம் பண்ணாலே அவனுக்கு தமிழ் அறிவும், அவன் அப்பம் பாட்டம் படிச்ச தமிழ் அறிவெல்லாம் அவனுக்கு வந்துடும். தியான முறைகளை உலகத்துக்கு முதலாக சொல்லி கொடுத்தவன் புத்தன். அந்த புத்தன் தான் சிவனாக கருதப்படுகிறான். இதையும் மறைத்து விட்டார்கள். இன்று எல்லாரும் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இனி வரும் காலங்களில் இது பெரிய அளவில் பேசப்படும்.